உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் வைகாசி விசாகம் பற்றி வீடியோ போடுங்கன்னா, வைகாசி விசாகம் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டே இருந்தீங்க. என்னோடய இமயமலை பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை பற்றி பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வைகாசி விசாகம் உண்மையிலே மிகப்பெரிய அற்புதமான நாள், பொன்னான நாள். அந்த நாள் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே 365 நாள் நம்மளுக்கு வைகாசி விசாகம். ஏன்னா 365 நாள் முருகர் நம்ம கூடயே இருக்கார். நான் இமயமலை பயணத்தில் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். எனக்கு பார்த்திங்கன்னா வைகாசி விசாகத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, நாளைக்கு அந்த வைகாசி விசாகத்தை கரெக்டாக இன்றைக்கி மதியானம், நான் இப்போ பேசுகிற நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த காணொளி எடுக்கிற நேரம் பார்த்திங்கன்னா 2:30 மணி ஆக போகுது. 2 மணிக்கே வைகாசி விசாகம் பிறந்துருச்சு. வைகாசி விசாகம் மதியம் 2 மணிலேருந்து, ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிலேருந்து திங்கட்கிழமை மாலை 4 மணி வரை இருக்குது. இந்த நாளில் நான் ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு நம்மளோட பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி. ஏன் நான் அப்படி தனி உலகம் சொல்கிறேன்னா, அது பேரே பாதாள லோகம் தான். பூமியிலேருந்து 100 அடிக்கு கீழே. அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய மனம் முன்ன வருதோட ஒரு படி அடங்கிருச்சு. என்னென்னா, எப்பேற்பட்ட தெய்வத்து கூட நம்ம இருக்கோம். அந்த உலகம் தெரிய வந்ததுக்கு காரணமே முருகர் தான், ஸ்கந்த புராணம் தான். ஸோ இதை முருக பக்தர்களுக்கு வைகாசி விசாக அன்றைக்கி இந்த காணொலியும் இது சம்மந்தமான விஷயம் சமர்ப்பிக்கிறேன்றப்போ எனக்கு உண்மையிலே ஒரு சிறப்பான நாள் தான். வைகாசி விசாகம் நீங்கள் எப்பயும் போல் வழிபடுங்க. எப்பயும் போல் நீங்கள் இந்த நாள், இந்த நட்சத்திரம் முடியறதுக்குள்ளே முருகரை பார்த்துட்டு வந்துடுங்க. குறிப்பாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, முருக பக்தர்கள் நான் எல்லா நேர்காணலையும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, நல்லா இருக்கிற முருக பக்தரை என்னை தேடி வராதிங்கன்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, நீங்கள் முருகனை கெட்டியமாக பிடிச்சலாம் வாழ்க்கை நல்லா இருக்குது. நீங்கள் முருகரை கெட்டியமாக பிடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய யார் அட்வைஸும் தேவைப்படாது. ஸ்ட்ரைட்டாக முருகனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு நேரடியாக இருக்கும்போது மற்ற யாரோட வழிகாட்டுதலோட இல்லை யாரோட ஒரு விஷயமே கிடைக்காது. ஏன்னா முருகர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சா, நீங்கள் முருகர்கிட்ட பேச ஆரம்பிச்சா அது ஒரு சோல்மேன் கனெக்ட் மாதிரி. அதனால் கஷ்டப்படுற முருக பக்தர்கள் மட்டும் வாங்கன்னு சொல்லுவேன். இந்த வைகாசி விசாகத்தில் நான் முருக பக்தர்கிட்ட வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, கடந்த ஒரு 15 நாளாவோ இல்லை ஒரு 20 நாளாவோ இல்லை ஒரு மாதமாவோ நீங்கள் முருகனை கும்பிட்டு கடைசியில் ஒரு விரக்தி நிலைக்கு போயிருப்பீங்க. அந்த விரக்தி நிலை எந்த மாதிரி இருக்குன்னா, தினம் நான் கும்பிட மாட்டேன் முருகா, கடந்த ஒரு 5 நாளாக கோயிலுக்கு போகாமல் இருந்திருப்பீங்க, இல்லை 10 நாளாக முருகனை பார்க்காம இருந்திருப்பீங்க, இல்லை ஒரு மாதம் முருகர் வழிபாடு செய்யாமல் இருப்பீங்க. அப்பேற்பட்ட முருக பக்தர்கள் தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். அந்த எல்லா கோபத்தையும் எல்லா விஷயத்தையும் மறந்து இந்த வைகாசி விசாகம் அன்றைக்கி முருகர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு முருகரை வணங்குங்க. ஏனால் நான் திரும்ப உணர்கிற விஷயம், நேற்று கூட மிகப்பெரிய முருக சக்தியில் ஒரு அம்மாகிட்ட பேசினேன். பாருங்கள், அவங்க முருகன் மேலே கோச்சிக்கிட்டு போயிருக்காங்க. கோச்சிக்கிட்டு போய் கொஞ்சம் நேரத்தில் யாருனே தெரியாத ஒரு சின்ன பையன் அந்த மக கோச்சிக்காத, முருகர் இருக்கார் அப்படின்னு ஒரு விஷயத்தில் சொல்ல வந்திருக்காரு. அது ஒரு பெரிய அதிசயம். அந்த அம்மா தேம்பி அழுகுறாங்க. இந்த மாதிரி நான் இந்த இமயமலை முருகர் ஆராய்ச்சியில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். என்னென்னா, நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிற முன்னோர்கள் சொன்ன விஷயத்த இந்த முருக சக்தி மூலயமான்ட்டு நீண்ட நாளாக எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. என்னென்னா, அது எப்படி உலகம் லட்சம் ஃபுல்லாக இருக்கிற கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் தனித்தனியாக முருக சக்தி வேலை செய்யுது? சுரேஷாக இருக்கட்டும், ரமேஷாக இருக்கட்டும், கோபியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பெண் முருக பக்தர்கள், ஆண் முருகத்தில் எல்லாருக்கும் தனித்தனியாக எப்படி முருக சக்தி வேலை செய்கின்ற கேள்வி எனக்கு நீண்டெல்லாம் இருந்தது. அதுக்கு பதில் கிட்டத்தட்ட அந்த பாதாள லோகத்தில் கடைசி தான் சொல்லணும். அதோட சம்மந்தமான காணொலிகள் நாளைக்கு பார்ப்பீங்க வைகாசி விசாக. அப்போது இதுதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். முருகர் மேலே கோச்சிக்கிட்டு முருகரை கும்பிடாமல் இருக்கிறவங்க இந்த வைகாசி விசாகம் முருகரை பார்த்து திரும்ப உங்களோட முருக வழிபாட்டு ஆரம்பிங்க. இதுதான் வைகாசி விசாகத்துக்கு நான் முருக பக்தர்கள்ட்ட சொல்கிற மெசேஜ். ஸோ இது என்னென்னா, நீங்கள் எப்போ நம்மளுக்கு சோதனை அதிகமாக வருதோ, எப்போ வேதனை அதிகமாக வருதோ, அப்போ தான் இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக போய் பிடிக்கணும். அந்த ஸ்ட்ராங்காக பிடிக்கும் போது தான் உங்களுக்கு உண்டான சக்தியும் பலத்தையும் முருகர் கொடுப்பாரு. ஸோ இது ஒன்று தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். உலகெங்கும் வாழும் முருக சொந்தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. அந்த பாதாள லோகம் பற்றின காணொலி வரப்போ கூஸ் பம்ஸாக இருங்க பாருங்கள். அது தெரிஞ்சதுக்கு காரணமே முருகர் தான்ற ஆதாரமும் நான் எடுத்து பதிவு பண்ணுறேன் பாருங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.